உண்மையான எப்படி நீங்கள் தக்வா கொள்ள வேண்டுமோ, அல்லாஹ்வை இறையச்சம் கொள்ள வேண்டுமோ, அதன் அடிப்படையில் இறையச்சம் கொண்டு முஸ்லிமானவர்களாக நீங்கள் மன்னிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கலிமாவில் இருக்கக்கூடிய நாம், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் மார்க்கம் என்று யாராலும் எத்தனை விலைமதிப்பு கொடுத்தாலும் நாம் பெற முடியாத ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை நாம் அறியாமல் பெற்றிருக்கின்றோம். அதற்கு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமோ அந்த அடிப்படையில் தான் நாம் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற முடியும். அதே போன்று இன்றைய காலத்தில் அதிகமாக ஆண்கள் ஓரினை சேர்க்கை என்று சொல்வார்கள். அதே போன்று பெண்களோடு இப்படிப்பட்ட பல தரப்பான முறையிலே விபச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பெருமானார் சொன்னதாக, நான் என்னுடைய உம்மத்திலே பயப்படுவதெல்லாம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் செய்த அமல்களை அவர்கள் செய்வார்களே என்று நான் பயப்படுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்திலே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல் இன்னொரு ஹதீஸிலே, யார் ஒருவர் அப்படிப்பட்ட தவறான செயல்களை பார்க்கின்றார்களோ